ராணி ஆன்லைன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அபிராமி சேகர். வார பலன்களில் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும், அதாவது நமது ராணி வார இதழ் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை ரிலீஸ் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம பலன்களும் ஒரு செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து ஒரு திங்கட்கிழமை முடியும். அந்த ஒரு வார காலத்திற்கான பலன்கள் எப்படிங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வாரம் திருக்கணிதப்படி கிரக நிலைகளை முதல்ல பார்த்துருவோம். அப்படி பார்க்குற போது மிதுன ராசியில் குரு, சிம்ம ராசியில் கேது, கும்ப ராசியில் செவ்வாய், புதன், ராகு, மீன ராசியில் கோச்சாரத்தில் சூரியன், சுக்கிரன், சனி சஞ்சாரம் பண்ணுறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம், இவங்க பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய நட்சத்திர சாரம், இதன் அடிப்படையில் தான் இந்த வாரம் 12 ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். மேச ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய ராசி அதிபதி யாருங்கிறது உங்களுக்கு தெரியும், செவ்வாய் பகவான். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் நல்ல இடத்துல உங்களுக்கு இந்த வாரம் இருக்கார். நல்ல இடம்னா லாபஸ்தானத்தில் இருக்கார், உங்களுடைய விருப்பஸ்தானத்தில் இருக்கார், உங்களுடைய எண்ணம், ஆசை, அபிலாசை பூர்த்தி ஸ்தானத்தில் இருக்கார். அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுப்பதற்கான வாரமாக இருக்குது. உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்குன்னு பெரிய ஆசைகள் இருக்கலாம், அல்லது நிறைவேறாத சின்ன ஆசைகள் இருக்கலாம். எந்த ஆசைகளாக இருந்தாலும் அது பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த ஆசைகள் பூர்த்தி ஆகணும்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி ஸ்தானமும் இந்த வாரம் உங்களுக்கு புதன் நல்லா இருக்கார். ஸோ இந்த வாரத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லைஃப்பில் ஜெயிப்பதற்கான, குறிப்பாக இந்த வாரம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக இந்த வாரத்தில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் நடப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் நம்ம நாளாக ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்பரேட்டாக இருக்கீங்க, பிரிஞ்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு மறுபடியும் சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு. அப்போ நம்ம பிரிஞ்சு போன உறவுகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான சூழ்நிலைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரம் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் கொடுக்குறீங்களோ, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த ஃபீல்டில் பெரிய லெவலில் சைன் பண்ணுவீங்க. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு எய்ம் இருக்கும், ப்ராஜெக்ட் இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் இந்த வாரம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் போர்ஷன், வருமானங்கள் நல்லா இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக தான் இருக்குது. அதனால் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் கணவன் மனைவி செப்பரேஷன், பிரிவு, அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள் அல்லது வைத்திய செலவுகள் இது இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ, வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியும் குறிப்பாக சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் அவர் நல்ல இடத்துல இருக்கார். உங்களுடைய விருப்பம், எண்ணம், ஆசை பூர்த்தி ஆகக்கூடிய ஸ்தானத்தில் அவர் இருக்கிறது. நீங்கள் இந்த வாரம் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். குறிப்பாக இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, அதாவது நான் ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும், நான் ஒரு தொழில் முனைவோராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபேவரபுளான வாரமாக இந்த வாரம் இருக்குது. ஆல்ரெடி நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக தான் இருக்கேங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் நல்ல லாபம் இருக்குது. இது இல்லாமல் பெரிய மனிதர்களுடைய ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறேன், ஒரு செலிபிரிட்டியுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட்டால் எனக்கு காரியம் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உங்களுக்கு உண்டு. எல்லாத்துக்கும் மேலே யாரெல்லாம் ரொம்ப நாளாக அப்பாவுடைய ஆதரவை அல்லது அன்பை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தீங்களோ உங்களுக்கு அவர் மூலமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு புது வரவு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. மணி ரொட்டேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கு இருப்பதற்கான சுச்சுவேஷன் நிறையவே உங்களுக்கு உண்டு. எல்லாத்த காட்டிலும் யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக நல்ல ஏர்னிங் இது அத்தனையும் உங்களுக்கு உண்டு. இந்த வாரத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள்.
தேவையற்ற விஷயங்களில் தலையிடாதீங்க, ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நீங்கள் பெர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, சொந்தமாக இடங்களை வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. இடம் மட்டும் இல்லை, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு இதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறையவே இந்த வாரம் ரிஷபராசியில் பிறந்த இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, ஆல்ரெடி அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறைய இருக்குது. இது வரைக்கும் டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அல்லது மேரேஜ் வேண்டாம்னு டிலே தள்ளி போட்டவங்களுக்கு மேரேஜுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடால் வர நல்லா சேவிச்சுட்டு வாங்க. மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் கோச்சாரத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். இப்படி இருந்தாலே உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருப்பீங்க ஒரு நீண்ட தூர பயணம் பண்ணணும்னு, அந்த பயணத்துக்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும். இல்லை அதுக்காக பிளான் பண்ணுவீங்க, டிக்கெட் புக் பண்ணுவீங்க, ரிசர்வ் பண்ணுவீங்க. இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன், குறிப்பாக ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லா இருக்குது. யாரெல்லாம் பாஸ்போர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, விசாவுக்கு அப்ளை பண்ணி டிலே ஆகிருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு இந்த வாரம் அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நான் ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அல்லது இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி பெரிய லெவலில் கை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் பெருசாக அப்பாவுடைய ஆதரவை எதிர்பார்த்தீங்களோ கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. எதிர்பாராத ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் உங்கள் லைஃப்பில் வர்றதுக்கான வாய்ப்பும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமையும். குடும்பத்தில் ரொம்ப நாளாக நடக்காத சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் அந்த சுப நிகழ்ச்சிகளில் அடிக்கடி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் கலந்து கொள்வதற்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிட்ஸ் அமைவதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஆயக்கலைகள் 64 எந்த கலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுடைய கலைத்துறையில் நீங்கள் ஷைன் பண்ணுவீங்க. பாப்புலாரிட்டி உங்களுக்கு இருக்குது, பப்ளிசிட்டி கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் ஷேர் மார்க்கெட்டில், யூக வணிகங்களில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், அல்லது கோல்டு பாண்டாக இருக்கட்டும், டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருக்கட்டும், நார்மலாக நீங்கள் பண்ணுறது பண்ணுங்கள். பெரிய லெவலில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. இந்த வாரம் கிரக நிலைகள் உங்களுக்கு பரவாயில்ல. உங்களுக்கு இந்த வாரத்தில் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, கவர்மெண்ட்டால் இது வரைக்கும் காரியம் நடக்காமல் இருந்தால் நடப்பதற்கான சூழ்நிலைகள், டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. குறிப்பாக ஜாப் எப்படி இருக்குது, மெயினாக இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப், கரியரை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, கண்டிப்பாக கொடுங்க, நல்லா இருக்குது. குறிப்பாக வேலையில் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, சராசரி நம்ம ஜாபில் என்ன எதிர்பார்ப்போம், ஒரு ப்ரமோஷன், ஒரு இன்க்ரிமெண்ட்டு, ஒரு இன்சென்டிவ், போனஸ், அரியர்ஸ் அல்லது ஹைக்கு, எந்த மானிட்டரி பெனிஃபிட் எதுவும் கிடைக்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அதுக்காக நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள்ள பிரிவு அல்லது 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், வைத்திய செலவுகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, லோன் அதிகமாக இருக்குது, இஎம்ஐ இருக்குது அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனம். ஒரு பழைய கடன் அடைக்கிறதுக்கு புது கடன் வாங்க வேண்டிய சுச்சுவேஷன் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது. பட் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாங் ஜேர்னி போய் ஒரு பிரேக் ஏற்பட்டு உங்களுடைய பயணம் தொடரும். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க.
உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத பொருள் வரவு, தனவரவு வர்றதுக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா உங்களுடைய விவசாயம் உங்களுக்கு கை கொடுக்கும். யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்க, நான் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன், மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல, சேல்ஸு ப்ராஃபிட்டு இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு தேவையற்ற விஷயங்கள் எதுலேயும் தலையிடாதீங்க. குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப ரொம்ப அலர்ட்டாக இருங்க. யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. உறவுகள் விஷயம் ரொம்ப ரொம்ப கவனம். நெருங்கிய உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏற்பட்டு விலகும். நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடும், குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 8ஆம் இடத்துல இருக்கார். அடக்கி வாசிங்க. எல்லா விஷயத்திலும் கவனம். எல்லா விஷயம்னா பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க முயற்சி பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜாப், உங்களுடைய ப்ரொஃபஷன், உங்களுடைய கரியர், இதில் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஜாப் இல்லாமல் இல்லை, பட் வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்குது. வேலையை விட்டு வெளியில் வர்றதுக்கோ வெளியேற்றப்படுவதற்கோ ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, வருத்தமான விஷயம். ஆகிய நல்ல பொறுமை, நிதானமாக இருங்க. உங்கள் கூட இருக்கக்கூடிய வேலையாட்களை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. சுப்பீரியருக்கு நீங்கள் ஒபே பண்ணுங்கள். கொலீக்ஸுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிடுங்க. இப்படி இருந்தால் இந்த வாரம் உங்களுடைய வேலையில் ப்ராப்ளம் இருக்காது. இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை உங்களுடைய ஜாபில் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. இந்த வாரத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லையோ, குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் நமக்கு நன்மை, மகிழ்ச்சி, அவர்களால் சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியலை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருக்குது. மணி ரொட்டேஷன் பரவாயில்ல. இந்த வாரம் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, அல்லது நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமானா டிலே இருக்குது. நல்ல புதிய முயற்சிகள் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணுங்கள். புதிய விஷயங்களில் ஈடுபட்டு அதனால் மன உளைச்சல்கள், வேதனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆக சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இந்த வாரம் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அடக்கி வாசிங்க. வேலையில் எஃபர்ட்டு கொடுங்க. எவ்வளோ தான் நீங்கள் உழைச்சல ரெக்கக்னைஸ் இல்லை, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஹையர் எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் உங்களுடைய ஹெல்த்லேயும் கவனம் செலுத்துங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேல் ஆகலை, கவலைப்படாதீங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் நடக்குது அத்தனையுமே நன்மைக்கு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். அவரோடு செவ்வாய், அவரோடு ராக இருக்கார். 6ஆம் இடம் சக்ஸஸ், வெற்றி. எதில் வெற்றி? வேலை வாய்ப்புகள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாமல் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்க முயற்சி பண்ணுங்கள். பெட்டர் ஜாப் இருக்குது. ஆல்ரெடி நான் ஏஜ்டு பர்சன், எனக்கு வேலை கிடைக்குமான்னு தெரியலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக வேலைக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் வாங்கி இடங்கட வாங்கிறதுக்கு, வீடு வாங்கிறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, கட்டின வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க. எல்லாத்துக்கும் மேலே நல்ல ஸ்கில்டு லேபர், அதாவது ஒரு திறமையான தகுதியான வேலையாட்களை தேடிட்டுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் அமைவாங்க. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் வீட்டில் ரொம்ப நாளாக நான் வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வளர்ப்பு பிராணிகள் வாங்குவதற்கான வாய்ப்பு, லேண்டு வாங்கிறதுக்கு, தோட்டம் வாங்கிறதுக்கு, விவசாயம் வாங்கிறதுக்கு, ஆடு மாடுகள் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலைகள், அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி முதல்லையே சொன்ன மாதிரி மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் கடன் வாங்கி வாங்குறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் டிலே ஆகிட்டுருக்கோ திருமணத்துக்கான வாய்ப்புகள், யாருக்கெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ 2வது திருமணத்துக்கான வாய்ப்பு, இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு.
உங்கள் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரிய லெவலில் விசா அல்லது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் இருக்குது. ஸோ லைஃப்பில் எல்லாம் இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எல்லாம் இருந்து ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. ஆகையினால் எந்த விஷயத்தில் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக அந்த விஷயத்தை டீல் பண்ணுங்கள் அல்லது செய்யுங்க. இது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நட்புகள் உங்களை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த வாரத்தில் விநாயகரையும் முருகப்பெருமானையும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கார். அவர் புதன் சாரத்தில் இருக்கார். 6ஆம் இடம்னா வேலையை 5ன்னா வேலையை விட்டு வெளியில் வர்றது, வெளியேற்றப்படுது. ஒரு பக்கம் யாரும் ஐடியலாக இல்லை, பட் இன்னொரு பக்கம் எஃபர்ட் கொடுத்தா தான் வேலையில் இருப்பதற்கான சுச்சுவேஷன். இந்த வாரம் அப்படி கிரகங்கள் மாறி மாறி உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அடக்கி வாசிங்க. வீட்டில் இது வரைக்கும் எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு, டூர் போகிறதுக்கு அல்லது ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருக்குது. அது இல்லாமல் யாருக்கெல்லாம் க்ரானிக்காக டிசீஸ் இருந்தது, நோய் இருந்ததோ அந்த நோய் மருந்து மாத்திரையை சாப்பிட்றதுடைய அளவுகள் உங்களுக்கு குறையும். இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குழந்தைய எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகலைங்கிறவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாகி நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் துலாம் ராசியில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் என்னெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ அது ஓரளவுக்கு உங்களுடைய முயற்சிகள் கைகூடும். பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இருக்குது. பெரிய லெவலில் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். என்னவாக ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பிரிஞ்சு போன அத்தனை உறவுகளும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் நன்மை, உறவுகளால் சந்தோஷம், இது அத்தனைக்குமே பாசிபிலிட்டிஸ் இந்த வாரம் உண்டு. ஸோ ரொம்ப நாளாக வீடு மாறணும், இடம் மாறணும், ஊர் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு மாற்றங்கள் நிறையா இருக்குது. இறைவன் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு யாராவது அனுப்புவார். இந்த வாரம் இருக்குது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் கியூஜி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் வேண்டாம். பிஸ்னஸில் ப்ராஃபிட் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம். உங்களுடைய பணம் லாபம் வந்தாலும் கைக்கு வர்றதெல்லாம் நிறையா தடை, அது மொத்தமாக முடங்கிக்கிறோம். அது வராத பணம் கிடையாது, வரும் எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். பட் அதே சமயத்தில் உங்களுடைய மன வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாக இருப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய 8ஆம் இடத்தை சனி பகவான் 12ஆம் இடத்தையும் பார்க்குறதுனால தேவையற்ற செலவினங்கள், தேவையற்ற விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் இருக்குது. எல்லா விஷயத்துலையுமே கவனமாக இந்த வாரம் இருங்க. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் இதுவாக நல்லா வழிபாடு பண்ணுங்கள். எங்கெல்லாம் சித்தர்கள் இருக்காங்களோ அவங்கள தரிசனம் பண்ணிட்டு வாங்க. விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். அவரோடு ராகு, அவரோடு புதன் இருக்கிறது. உங்களுடைய கல்வி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் எஜுகேஷனில். பட் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணுறது வேண்டாம். அதனால் பின்னாடி பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாம் இருந்தால் கூட ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள், லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு அல்லது வயதுக்கு மூத்த ஆண்களுடைய பெண்களுடைய தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் இது இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். ஆல்ரெடி இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு அல்லது மேரேஜ் மறுக்கப்பட்டவர்களுக்கு இந்த வாரம் திருமணத்திற்கான வாய்ப்பும் சோர்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்கள், சுமாராக இருக்குது. இந்த வாரம் யாரெல்லாம் பெரிய லெவலில் ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ட்ரேடிங்கு, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடக்கி வாசிங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நம்முடைய உணர்வுகளை தூண்டுவது மாதிரியாக கிரக நிலைகள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த டெம்டேஷன் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குமானா கண்டிப்பாக இல்லை. ஆகையினால எல்லா விதமான யூக வணிகங்களும் பொறுமை, நிதானமாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்தஸ்து, புகழ் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு பிரிவதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. ஜாபை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை, பட் வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு என்பது இருக்குது. நான் பெரிய போஸ்ட்டில் இருக்கேன், பெரிய சேலரியில் இருக்கேன்,
பர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன் அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. நம்மளோட கிரகங்கள் வலிமையானது, அப்படி தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் தேவையில்லாத கடன் கொடுக்கறது ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அல்லது லைஃப் பார்ட்னர் போத்தார் சைடு 2 பேருமே ஏதோ ஒரு விதத்தில் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த வாரம் இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். அரசியலில் உங்களுக்கு சமூகத்தில், சொசைட்டியில் மதிப்பு மரியாதை கூடுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா, அது மட்டுமல்ல மகாலட்சுமியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. அங்கே உங்கள் முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் இருக்கிறது. லைஃப்பில் நீங்கள் எதுவாக மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு. ஆக தனுசு ராசியில் பிறந்த நீங்கள், ஸோ உங்களுக்கான எய்ம் என்ன இந்த வாரத்தில், அல்லது பொதுவாக லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஸோ பிளான் பண்ணுங்கள், ஸ்கெட்ச் பண்ணி நீங்கள் இந்த வாரம் மூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அத்தனை விதமான சோஷியல் மீடியா நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அத்தனை விதமான தகவல் தொடரை நீங்கள் பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் அப்டேட் பண்ணுறதுக்கும் சூழ்நிலைகள் இருக்குது. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். பிரிஞ்சு போன உங்களுடைய அத்தனை விதமான உறவுகளும் மறுபடியும் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்குது, டாக்குமெண்டெல்லாம் பிரச்சனை இருக்குது, அது அத்தனையும் கிளியர் ஆகும். உங்களுடைய தகவல் தொடர்புகள் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத செய்திகள் அத்தனையும் ஃபேவரபுளாக முடியும். யாரை பெருசாக நம்பியிருக்கீங்களோ அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரோடெல்லாம் பெரிய லெவலில் தொடர்புன்னு நினைக்கிறீங்களோ முயற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் இறைவனுடைய அனுகூலத்தால் நல்லது நடக்கும். அது இல்லாமல் யாரெல்லாம் சிறு தொழில் பண்ணுறீங்க, சுய தொழில் பண்ணுறீங்க, வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, குறிப்பாக ட்ரேடிங் பண்ணுறீங்க, அத்தனையும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருக்கும். அதுலேயும் யாரெல்லாம் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்ட், கன்சல்டன்சி, டிரான்ஸ்போர்ட்டு, கம்யூனிகேஷன், டிஜிட்டல் மீடியா, மார்க்கெட்டிங், இந்த துறைகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் சிறப்பான பலன்கள் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, மேரேஜ் வேண்டான்றவங்களுக்கு மேரேஜுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. இந்த வாரத்தில் எல்லாத்துலேயும் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். அதை மாற்றுங்க, எஃபர்ட் கொடுங்க. உங்களுடைய கெரியர் நல்லா இருக்குது, பட் கெரியர்லேயே நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுங்க. ரொம்ப சிறப்பான பலன்கள் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளையும் குறிப்பாக சிவ வழிபாடும் இந்த வாரம் முக்கியம். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் கையில் இருக்கும். அது மட்டுமல்ல, யாரெல்லாம் பேச்சை தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ ஏர்னிங் இருக்குது, பட் வருமானம் இருக்க ஒழிய பேச்சு நல்ல பிரச்சனையும் இருக்குது. அடைக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்களோ உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாக இது இருக்கும். உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இருக்கும். தொண்டர்களுடைய ஈடுபாடு உங்களுக்கு கோஆப்ரேஷன் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஒருவேளை கலைத்துறையில் இருக்கீங்க, ஆயக்கலைகள் 64, எந்த கலைத்துறையில் இருந்தாலும் இந்த வாரம் உங்களுக்கான வருமானங்கள் கூடும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை பப்ளிசிட்டி அதிகமாக இருக்குது. ஏதாவது நியூ அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் ஸ்பெக்குலேஷனில் இருக்கீங்க, அதாவது ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் வருமானிக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஃபேவரபுளாக இருக்குது. ஏதாவது ரேஸில் பணத்தை விட்டால் தேருமாங்கிறவங்களுக்கு பரவாயில்ல. ஏதாவது கேஷினோவில் பணம் போட்டால் தேருமாங்கிறவங்களுக்கும் இந்த வாரம் பரவாயில்லாமல் இருந்துகிட்ருக்கு. இது இல்லாமல் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அல்லது கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்க அத்தனை பேருக்கும் அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது லாபம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த லாபம் இருக்குங்கிறதுக்காக விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பிராப்தம் இருக்கோ அது கண்டிப்பாக இந்த வாரம் கிடைக்கும். அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும்.
எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, டூர் ட்ராவல் இருக்குது. யார் வீட்டுக்காக கெஸ்ட்டாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு, கெஸ்ட் உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கான சுச்சுவேஷன், இதெல்லாம் இந்த வாரம் உண்டு. ஸோ நீங்கள் ஏதாவது வெளியூரில் வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. வேலையில் யாரெல்லாம் பெருசாக என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ உங்களுடைய ஜாபில், உங்களுடைய கரியரில் அது அத்தனையும் இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பணம் கடன் கேட்டிருக்கீங்கன்னா கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே இருக்குது. எதிர்பாராத பயணம், உங்கள் பயணத்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இந்த வாரம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்கறது வேண்டாம். தேவையில்லாத ஒரு சில விஷயங்களில் தலையிடாதீங்க. பிஸ்னஸ்லேயுமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. பட் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நார்மலாக இருக்கும். ஸோ யாரெல்லாம் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. யாரெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வராமல் இருக்கோ வர்றதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் விநாயகரையும் மகாலட்சுமியும் நல்லா வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் சில முடிவுகள் நீங்கள் துணிஞ்சு எடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் உங்களுக்கு உருவாகும். உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார். தைரியம், வீரியம், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். வர்றது வரட்டும் துணிஞ்சு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைகள் மைண்ட் செட்டப்புக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் வந்துடுவீங்க. இந்த வாரத்தில் யாரெல்லாம் பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அதாவது மூவபிள் அல்லது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அத்தனையுமே வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க, நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு இதெல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. ரொம்ப நாளாக குடும்பத்தில் தள்ளி போன சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இதுவும் இருக்குது. ரொம்ப நாளாக குழந்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. எதிர்பாராத ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய நிறைவேறாத பிரார்த்தனைகள் அத்தனையும் நிறைவேறும். ஸோ இது வரைக்கும் திருமணம் டிலே ஆனவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உண்டு. இந்த வாரத்தில் புதுசாக உங்களுக்கு லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்முடைய ஜாதி, மதம், இனம், மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு டெவலப் ஆகும். உங்களுடைய பிரிஞ்சு போன நண்பர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள், உங்களுடைய நண்பர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, இதுவும் இந்த வாரம் உண்டு. பட் இந்த வாரம் வேலையை பொறுத்த வரைக்கும் அடக்கி வாசிங்க. வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது. வேலையில் லாங் லீவை போட்டு வீட்டில் இருக்க வேண்டிய காலம். வேலையில் எவ்வளோ பெரிய போஸ்ட்டில் இருந்தாலும் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே உண்டு. உங்களுக்கு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. பிஸ்னஸில் யாரெல்லாம் பெரிய லெவலில் 2-3 யூனிட் வச்சுருக்கீங்க, 2-3 இடத்துல பிரான்ச்சஸ் இருக்குது, வெவ்வேறு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கிறவங்களுக்கு நல்லா இருக்குது. குறிப்பாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட் பண்ணுறேன் என்ற அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் வராமல் இருக்குங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் வந்துடும். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் விநாயகரையும் குறிப்பாக பிரம்மாவையும் நல்ல வழிபாடு பண்ணிட்டு வாங்க. மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வசதி இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், நல்லது. இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக மனைவி, சகோதரர், உறவுகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் இருக்குது. அது மட்டுமல்ல, பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னரை விட்டு நீங்கள் பிரிய வேண்டிய காலம், அல்லது உங்களை விட்டு பார்ட்னர் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் இருக்குது. இது லைஃப் பார்ட்னர் அல்லது பிஸ்னஸ் பார்ட்னர் போத்தார் சைடு ரெண்டுக்குமே இதே பலன் தான். அதனால் மன வாழ்க்கையிலையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, பார்ட்னரோட கவனமாக இந்த வாரம் டீல் பண்ணுங்கள். ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ் ஆகிற மாதிரி தோற்றம், பட் எதுவுமே நடக்கிறதில்ல, தடை. சின்ன சின்ன எண்ணங்கள், சிந்தனைகள், ஆசைகள் பூர்த்தி ஆகிறதுல கூட நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் எதெல்லாம் லைஃப்பில் முதல்ல செய்யணும், எதெல்லாம் ரெண்டாவது செய்யணும் அப்படின்னு டிசைட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க. அதுதான் இந்த வாரத்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ அவசரப்பட்டு எல்லா விஷயத்துலையும் இறங்கி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. அடக்கி வாசிங்க. உறவுகள் விஷயத்தில் கவனம். உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள் இருக்குது.
வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ஜாப் இல்லைங்கிற சுச்சுவேஷன் இல்லை. பட் வேலையில் யாரெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறீங்க, இன்னர் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க, ரோல் மாறணும்னு நினைக்கிறீங்க, ப்ராஜெக்ட் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வாரம் அதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கெல்லாம் லோன் அதிகமாக இருக்குது அல்லது கடன் அதிகமாக இருக்குங்கிறவங்களுக்கு மட்டும் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே குரு 8ஆம் இடத்தை பார்க்குறது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், அவர்களால் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா நல்லது. யாரெல்லாம் க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கோ பிஆருக்கோ அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, அது வரல, கிடைக்கல, எப்போ வரும் தெரியலைங்கிறவங்களுக்கு இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் இறை வழிபாடை இன்னும் அதிகப்படுத்துங்க. குறிப்பாக சித்தர்களை தரிசனம் பண்ணுங்கள், முருகப்பெருமான வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலே நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படும். நன்றி, வணக்கம்.